Hello viewers, welcome to my channel. Simple frock எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். இது வந்து 6 மாசத்துல இருந்து 1.5 வயசு குழந்தைகளுக்கு இந்த மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கும். இதோட லெந்த் வந்து 10 inches. width வந்து 8 inches. வந்து 4 லேயர் இருக்கு. shoulder வந்து 4.5 inches. armhole 4.5. chest வந்து 7.5. waist வந்து 6.5. neck width 2 inches. neck depth 2.5. front ஓடது 2.5, back வந்து 1.5. இதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு neck வந்து draw பண்ணனும். அதே மாதிரி arm hole கிட்டயும் arm hole க்கு வரையணும். shoulder slope வந்து 0.5. இப்போ கட் பண்ணிடலாம். பேக் நெக்கோட டெப்த் வந்து 1.5. இப்போ டாப் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. பாட்டமோட லென்த் வந்து 11.5 inches. இதோட width வந்து 26 inches. இது வந்து 2 துணி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று அதுக்காக 2 துணி எடுத்துக்கணும். பேக்கில் ஓப்பன் வைக்கணும். அதுக்கு சென்டரில் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு குட்டி பீஸ் எடுத்துக்கணும். இதோட லென்த் வந்து ஒரு 4 inches. width வந்து 3.75 inches. டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த 3 கார்னர்ஸை மடித்து தைக்கணும். இந்த குட்டி பீசஸ்லாம் சென்டரில் 2 inches மார்க் பண்ணிவிட்டு
சென்டரில் கட் பண்ணணும். இது வந்து நல்ல பக்கம். இப்படி சென்டரில் பின் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஸ்டிச் போடணும். டர்ன் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இதுக்கு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. இதோட வித்து வந்து 1.5 இன்ச்சஸ்ஸு, லென்த்து வந்து ஆர்ம் ஹோல் கம்ப்ளீட் பண்ணணும், நெக்கு கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு தேவையான அளவு லென்த் எடுத்துக்கணும். இப்போ டாப்போட ராங் சைடில் கிராஸ் பீஸை இப்படி வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போடணும். இங்கே முடிக்கும் போது ஒரு 1/2 இன்ச் துணியை விட்டுட்டு கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணணும். இந்த பெண்ட் போர்ஷன்லலாம் குட்டி குட்டி நாட்சஸ் போடணும். கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாட்சஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா இந்த பெண்ட் போர்ஷன்லலாம் குட்டி குட்டி நாட்சஸ் போடணும். இப்போ டாப் போர்ஷனை நல்ல பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் பீஸை ஃப்ரண்ட்டில் டர்ன் பண்ணிவிட்டு நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போடணும். ஒரே ஒரு வாட்டி டர்ன் பண்ணி மடித்து தைச்சிருக்கோம். இந்த எக்ஸஸை வந்து ட்ரிம் பண்ணி எடுக்கணும்.
இந்த எக்ஸஸான போர்ஷன்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கப்புறமா அகைன் ஒரு தரம் அடிச்சுட்டு ஒரு தையல் போடணும். இப்போ நெக் போர்ஷன் வந்து பைப்பிங் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி சேம் கிராஸ் பீஸ் வச்சு ரெண்டு ஹார்ம் ஹோல்லையும் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ டாப் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது ஃப்ரண்ட்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கணும். பாட்டம்லேருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு இதோட சென்டரையும் மார்க் பண்ணிக்கணும். பாட்டம் பீஸ்லேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கணும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு 2.5 இன்ச்சஸ், இந்த சைடு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். இந்த 2.5 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஃப்ளீட் படிக்கணும். சென்டரை பார்த்தா மாதிரி மடிக்கணும், ப்ளீட்ஸ் வைக்கணும். சின்னதாகவும் பிடிக்கலாம், நான் கொஞ்சம் பெருசாகவே பிடிக்கிறேன். இந்த அளவுக்கு கொண்டு வரணும். ஒரு பக்கம் ப்ளீட்ஸ் வச்சாச்சு. இப்போ இந்த சைடு ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் சென்டரை பார்த்தாமே ப்ளீட்ஸ் பிடிக்கணும். ரெண்டு பக்கம் பின் பண்ணிட்டேன். பின் பண்ணதுக்கப்புறமா இப்படி திருப்பி போட்டுட்டு சென்டரோ கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஸ்டிச் போடணும். இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி பேக் சைட்லேயும் பண்ணணும். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே பாட்டம் வந்து
ஒரு 1.5 இன்ச்சுக்கு மடித்து தைக்கணும். பாட்டமையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சைட் ஜாயின் பண்ணணும். ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு சைட் ஜாயின் பிடிக்கணும். இப்போ சிம்பிள் ஃப்ராக் ரெடி ஆச்சு. இது சென்டருக்கு சின்னதாக ஒரு போ வச்சு தைக்கணும். அது எப்படி வச்சு தைக்கிறதுன்னு காட்டுறேன். அந்த பவு செய்கிறதுக்கு இதோட லென்த்து வந்து 10 இன்ச்சஸ், வித்து வந்து 6 இன்ச்சஸ். லென்த்தை வந்து இப்படி மடிச்சுட்டு ரெண்டு பக்கம் தையல் போட்டுட்டு இந்த சைடு தையல் போட்டுட்டு துணியை டர்ன் பண்ணி இந்த மேலே இருக்க போர்ஷனையும் சின்னதாக மடிச்சுட்டு தையல் போடணும். உள்ளே டர்ன் பண்ணி மடிச்சுட்டு தையல் போடணும். சென்டரில் நூலை வச்சு த்ரெட்டால் சுற்றி டைட் பண்ணணும். ஸோ பவு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல வச்சு ஊசியால் வச்சு தைக்கணும். இப்போ பவு மேலே சின்னதாக ஒரு பட்டன் வச்சுட்டேன். இப்போ ஃப்ராக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.